ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அடித்து பிடிச்சி தட்ட புடலாக உருண்டு பிறண்டு அப்படி முடிச்ச ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ். 10 சாரியை 10 நிமிஷத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1 ஹவர் கூட எனக்கு டைம் கொடுக்கல. கண்டிப்பாக எங்களோட வீட்டுக்காரர் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணார். அவர் இல்லை என்னால் இந்த ஆர்டர் முடிச்சிருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் அவங்களுக்கே நான் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து ஒரு சில கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. உடனே குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்க நிறை குறைகள் நம்ம சொல்லும்போது அதை கண்டிப்பாக நம்ம வந்து திருத்திக்கணும். அப்போ தான் வந்து நம்ம மற்ற கஸ்டமருக்கும் வந்து நம்மக்கிட்ட இருந்து போகாமல் இருப்பாங்க. அதேமாதிரி அவங்க சொன்ன என்னை வந்து இந்த மிஸ்டேக் இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் திருத்தி பண்ணி கொடுத்தேன். ஜஸ்ட் நவ் இப்போ தான் அவங்க கால் பண்ணாங்க. வெரி வெரி சூப்பருங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூங்க அப்படின்னு சொன்னேன். அவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்டேன். இந்த சாரீ பண்ணது வந்து 1 டே அப்படின்னா அதுக்கு இப்போது 2வது நாள் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் அவங்கக்கிட்ட ஃபோன் பேசிட்டு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குறையை நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த டைம் அது வராமல் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வருவாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே நாள்லேயே வந்து 3 மெஹந்தி இருந்துச்சு. 3 மெஹந்தி முடிச்சுட்டு அதே அன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 மேக்கப் இருந்தது. அவங்களுக்கு எதாவது ரொட்டீனாக நான் வந்து அப்படியே பண்ணி அடுத்தடுத்து நான் போய் பண்ணேன். ஒரு வந்து 3 மணிக்கே கிளம்புற மாதிரி இருந்தது. இது எல்லாமே திரட்டி தான், அதனால் என்னால் போக முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 4 மணிக்கே கொண்டு போய் விட்டுட்டார் ஒரு மேக்கப்புக்கு. மித்த 2மே வந்து நானே பஸ் ஏறி தான் போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது 1000 தடைகள் வரலாம். அந்த தடைகளையும் தாண்டி நம்ம வந்து கண்டிப்பாக சக்ஸஸாக வரணும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்வைஸ் பண்ண எனக்கும் நேரம் இல்லை, அட்வைஸை கேட்க உங்களுக்கும் நேரம் இல்லை. நான் அட்வைஸ் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரியல் லைஃப்பில் நான் என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் நான் ஆர்டர் பிடிக்கிறேன் அப்படிங்கிறத. எனக்கு வந்து அவ்வளோக்கா படிப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னோடய உழைப்பு தான் நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அது மூலம் எக்ஸ்ட்ரா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை என்று ஒத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆரி ஒர்க்கு, தெரக்கோட்டா, ஜுவல்லரி மேக்கிங், இன்னும் என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒர்க் கொடுத்தாலும் அதை நான் கற்றுக்கிட்டு பண்ணேன். இப்போவும் சரி எப்பவும் சரி நான் தயாராக இருப்பேன். இந்த வேலை தான் நான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க. இவ்வளோ நேரம் கேட்குறீங்க இல்லையா, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்கும். நான்லாம் வீடு வலிக்க கூப்பிட்டா கூட போவேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடு வலிக்கிற வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் போவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலைனாலும் நான் பயப்படவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஒரு தொழில் தான், அதையும் ஒருத்தர் அவங்க செஞ்சு தான் இருக்காங்க, அதில் சம்பாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் என்ன வேலையாக இருந்தாலும் நான் போவேன் ஃப்ரெண்ட்ஸ். வேலைங்கிறத விட அது ஒரு ஹெல்ப்பாகவும் நான் நினைப்பேன். ஓகேங்களா, அதனால தான் நான் இந்த லெவலில் இருக்கேன். எனக்கு பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது. நிறைய பேத்துக்கு நான் வேலை கொடுத்துட்ருக்கேன், நிறைய பேர் எனக்கு ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பார்த்துட்டு உங்களுக்கு மேக்கப், மெஹந்தி, ஆரி ஒர்க், தெரக்கோட்டா இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் வந்து எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னோடய வீடியோக்கும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு புதிய வீடியோ வரும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.